11 மந்த் பிளஸ் பேபிஸ்க்கு வந்து டேஸ்டியான வெஜிடபிள் பிரியாணி வந்து எப்படி செஞ்சு குடுக்குறதுன்னு சொல்லிட்டு நம்ம இதில பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அ ஒரு கொஞ்சம் பெரிய வெங்காயம், அப்புறம் ஒரு 3, 4 கருவேப்பில, ஒரு 1/2 தக்காளி பழம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமாவே எடுத்துக்கோங்க போதும். இப்போ காய்கறில வந்து உருளைக்கிழங்கு, பீன்ஸு, பட்டாணி, கேரட்டு, மசாலால வந்து உப்பு, மஞ்சத்தூள், மொளகாத்தூள், சாம்பார் தூள் வந்து நீங்க இன்னும் கச்சிதமா எடுத்துக்கோங்க. நான் 2 குழந்தைங்களுக்கு செய்றனால கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமா எடுத்திருக்கேன். நீங்க கம்மியா எடுத்துக்கோங்க. குக்கர் சூடானதும் இப்ப இதுல வந்து ஆயில் விட்டுக்கோங்க. நீங்க ஆயிலுக்கு பதிலா நீங்க நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். அது வந்து ஹெல்த்தி தான். இப்ப இது கூட நம்ம கட் பண்ணியிருக்க பெரிய வெங்காயமும், கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்த வந்து நல்லா தாளிச்சதுக்கப்புறம், நம்ம அரைச்சு வச்சிருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூட சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாசம் போற வரைக்கும் பெரிய வெங்காயத்தையும், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. அது வாசனை போகணும். அதுக்கப்புறமேட்டுக்கு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சிருக்க 1/2 தக்காளி பழத்தையும் சேர்த்துக்கோங்க. தக்காளி பழம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி பழம் வதங்கும்போது கொஞ்சம் அடி பிடிக்கிற மாரி உங்களுக்கு வந்து இருக்கும். அது ரொம்ப அடி பிடிக்க விடாதீங்க. அதுக்காக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டா கொஞ்சம் அடி பிடிக்காது. இது மாரி நல்லா தக்காளி சட்னி மாரி ஆகும் தக்காளிலாம். இப்ப இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு, மசாலா அடி பிடிக்காம இருக்க கொஞ்சமா தண்ணி சேர்த்து, இப்ப இதெல்லாம் நல்லா கலரி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சிருந்திருப்போம். அத வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு, இப்போ காய்கறியும், தக்காளி அந்த மசாலாலாம் சேர்த்து நல்லா பெரட்டிக்கோங்க. உடனே தண்ணி ஊத்தாதீங்க. ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அந்த மசாலாலாம் வந்து காய்கறியோட கொஞ்சம் இறங்கட்டும். அப்பதான் டேஸ்ட் வந்து நல்லாருக்கும். அதனால கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு, ஒரு 2 மினிட்ஸ் அப்படி வெயிட் பண்ணிட்டு, இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு, உப்பு, காரம்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு டேஸ்ட் பார்த்துட்டு, தண்ணிய வந்து கொஞ்சம் கொதிக்க விடுங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு தான் நம்ம கழுவி வச்சிருக்க அரிசிய வந்து அது கூட சேர்க்கணும். இப்போ நீங்க கழுவி வச்சிருக்க அரிசியெல்லாம் இது கூட சேர்த்ததுக்கு அப்புறம், இது ஒரு டைம் நல்லா கிளறி விட்டுட்டு, ஒரு மீடியம் ஃப்ளேம்ல குக்கர் வச்சு, குக்கர வந்து ஒரு 3 விசில் விட்டுக்கோங்க போதும். குக்கர் வந்து ஒரு 3 விசில் வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு, இப்ப நம்ம இந்த குக்கர் வந்து ஓப்பன் பண்ணலாம். இப்ப பாருங்க, பிரியாணி வந்துட்டு நல்லாவே நமக்கு வந்து குக் ஆயி நல்லா வந்திருக்கு. இப்ப பார்த்தீங்கன்னா தெரியும். எந்த அளவுக்கு நல்லா காயெல்லாம் வெந்து நல்லா கலர்ஃபுல்லா பிரியாணி வந்து குக் ஆயிருக்கு. இந்த மாரி ஹெல்தியா நீங்களே வீட்ல வந்து குழந்தைங்களுக்கு வெஜிடபிள் பிரியாணி வந்து செஞ்சு குடுக்கலாம். இந்த மாரி செஞ்சு குடுக்கும்போது குழந்தைங்க எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பா இத நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. குழந்தைங்களுக்கு சாதாரண பருப்பு குழம்பு வச்சு குடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அதே இந்த மாரி காய்கறிலாம் போட்டு குடுங்க நல்லா சாப்பிடுவாங்க. அதுக்கு 1/2 தக்காளி பழம், 4 சின்ன வெங்காயத்த 2ஆ கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்குலாம் எடுத்து வச்சிருக்கோம். இப்போ குக்கர் சூடானதும் ஆயில் ஊத்தி, ஆயில் வந்து சூடானதுக்கு அப்புறமேட்டுக்கு கட் பண்ணியிருக்க சின்ன வெங்காயத்த சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம கட் பண்ணியிருக்க 1/2 தக்காளி பழத்த இது கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. தக்காளி பழம் அடி பிடிக்கிற மாரி இருந்தா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு ஒரு பல் பூண்டு, 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இதெல்லாம் நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கட் பண்ணியிருக்க காய்கறி இது கூட சேர்த்து மசாலாவோட நல்லா கிளறிக்கோங்க காய்கறியும். இப்ப இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து, நம்ம துவரம் பருப்பு தான் எடுத்திருக்கோம். துவரம் பருப்ப நல்லா கழுவி, இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூட சேர்த்துட்டு, தண்ணி ஓரளவுக்கு கொதி வந்ததுக்கு அப்புறமா, குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணி வச்சு 5லேருந்து 6 விசில் வரைக்கும் நீங்க விட்டு எடுத்துக்கோங்க. இப்ப குக்கர் ஓப்பன் பண்ணா, காய்கறிலாம் நல்லா வெந்து சாஃப்ட்டா இருக்கும். இப்ப மத்து போட்டு காயெல்லாம் நல்லா நசுக்கிட்டு, பருப்பையும் நல்லா கடைஞ்சுக்கோங்க அப்படியே. கடைஞ்சு கடைஞ்சிங்கன்னா, உங்களுக்கு இன்னும் அது ஒரு மாரி திக்கா இருக்கும். பருப்பு, காய்கறிலாம் நல்லா ஒரு மாரி மெர்ஜ் ஆயி, குழம்பு வந்து நல்லா சூப்பரா இருக்கும். அதுக்காக தான் இதெல்லாம் வந்து கொஞ்சம் நல்லா கடைஞ்சுக்கோங்க. இது கடைஞ்சதுக்கு அப்புறமா, இது கொஞ்சம் தண்ணியா இருக்க மாரி இருந்தது அப்படின்னா, ஸ்டவ் ஆன் பண்ணி கொஞ்சம் கொதிக்க வைங்க. கொஞ்சம் கொதிக்க வச்சீங்க அப்படின்னா, உங்களுக்கு குழம்பு வந்து கொஞ்சம் திக்கா நமக்கு கிடைக்கும். அப்ப குழந்தைங்களுக்கு சாப்பாடோட அந்த குழம்பு ஊட்டி விடும்போது குழந்தைங்க நல்லா டேஸ்ட்டா சாப்பிடுவாங்க. இது கூட ஒரு டீஸ்பூன் நெய் கூட சேர்த்துக்கோங்க. இந்த மாரி நெறைய குக்கிங் வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம லைக், ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.